சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. டெல்லியில் நடைபெற்றது படைகள் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி. முப்படைகளின் பேண்ட் வாத்திய குழுவினர் இன்னிசையுடன் கம்பீர அணிவகுப்பு. பல்வேறு வாத்தியங்களை இசைத்து கம்பீரமாக அணிவகுத்த ராணுவ பேண்ட் வாத்திய குழுக்கள். குடியரசுத் தலைவர் பிரதமர் முன்னிலையில் மிடுக்கான அணிவகுப்பு. தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் லேசானது முதல் மிதமானது வரையில் மழை பெய்ய வாய்ப்பு. வரும் 2ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் வரும் 30, 31 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. எஞ்சிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தகவல். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் வட்டாட்சியர் அலுவலக கட்டிடங்கள் மற்றும் குடியிருப்புகளை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 327 கோடியே 69 லட்சம் ரூபாய் செலவில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட அடிக்கல் நாட்டினார். சென்னை காணத்தூரில் இரவு நேரத்தில் பெண்கள் சென்ற காரை மற்றொரு காரில் சென்ற இளைஞர்கள் வழிமறித்து அச்சுறுத்தல். முட்டுக்காடு பாலம் அருகே சாலையின் நடுவில் காரை நிறுத்தி பெண்கள் சென்ற காரை இளைஞர் ஒருவர் தாக்கியதால் பரபரப்பு. சென்னை காணத்தூரில் இரவு நேரத்தில் பெண்கள் சென்ற காரை வழிமறித்து அச்சுறுத்திய 8 பேரை தேடும் காவல்துறையினர். சஃபாரி மற்றும் தார் கார்களில் வந்து தங்களது காரின் கதவுகளை திறக்கச் சொல்லி மிரட்டியதாக பெண்கள் அளித்த புகாரில் காவல்துறை தீவிர விசாரணை. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்ய திமுக கொடிதான் லைசன்ஸா? ஈசிஆரில் பெண்கள் சென்ற காரை மறித்து திமுக கொடியுடன் வந்த காரில் இருந்த மர்ம நபர்கள் அத்துமீறிய சம்பவத்தை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி வினா. ஈசிஆரில் பெண்களை கொடூரமாக வழிமறித்து தைரியமாக தாக்க முயலும் அளவிற்கு தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது. யார் அந்த சார் என்ற கேள்விக்கு எரிச்சல் அடைந்த முதலமைச்சர் இந்த சார்கள் பற்றி என்ன சொல்ல போகிறார் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது என்பதற்கு ஈசிஆரில் பெண்கள் அச்சுறுத்தப்பட்ட சம்பவம் ஒரு உதாரணம். திமுக கொடி கட்டிய காரில் சென்று இளைஞர்கள் அத்துமீறியுள்ளதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. எனக்கு திமுக கட்சியினுடைய கொடி போட்ட ஒரு காரில் அந்த பெண்ணுகிட்ட மிக மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த வீடியோ, அந்த பதிவாக இருக்கக்கூடிய அந்த வீடியோவை நம்ம பார்க்கிறோம். இந்தியா முழுவதும் முழு சுதந்திரம் கிடைத்ததாக நான் பார்க்கின்றேன். தமிழகத்திற்கு முழு சுதந்திரம் கிடைக்கல. ஏன்னா நல்ல பெண்கள் போனா பிரச்சனை, பகல்ல போனா பிரச்சனை. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள அங்க படிக்கக்கூடிய பெண் 7:45 மணிக்கு சாயந்தரம் நடந்து போனா பிரச்சனை. இது இரவு மட்டுமல்ல, பகல் மட்டுமல்ல, எல்லா நேரத்திலும் கூட தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தினமும் ஊர்ஜிதமாகிக் கொண்டிருக்கிறது. நேற்று ஈசிஆர் சாலையில் வந்திருப்பது மற்றும் ஒரு உதாரணம். சென்னை ஈசிஆரில் இளைஞர்களால் மிரட்டப்பட்ட பெண்களுக்கு காவல்துறை நெருக்கடி கொடுப்பதாக அன்புமணி குற்றச்சாட்டு. காரில் திமுக கொடி கட்டப்பட்டிருந்ததால் பெண்கள் சென்ற காரை தடுத்து நிறுத்தும் துணிச்சல் ஏற்பட்டதா என்றும் கேள்வி. சென்னை முட்டுக்காடில் பெண்கள் சென்ற கார் தங்கள் காரை இடித்துச் சென்றதால் இளைஞர்கள் துரத்திச் சென்றதாக காவல்துறை விளக்கம். அத்துமீறி செயல்பட்டவர்களை கைது செய்ய 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு. துரத்தி வந்து அச்சுறுத்திய இளைஞர்கள் காரை தங்களது கார் இடிக்கவில்லை. போலீசாரின் விளக்கத்திற்கு புகார் கொடுத்த பெண் திட்டவட்ட மறுப்பு. போலீஸ் தரப்பு தான் நீங்க கார் இடிச்சதுனாலதான் இந்த பிரச்சனையே வந்துச்சுன்னு சொல்றாங்க. அதனால உங்ககிட்ட கேக்குறோம். பட் வேற என்ன நாங்க இடிக்கல, அவங்க அந்த மாதிரி ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. நாங்க இடிச்சதால தான் அவங்க பின்னாடி வந்தாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா
சிசிடிவி கேமரா எல்லாம் ரோடு ஃபுல்லா இருக்கு. எங்க இடிச்சாங்கன்னு அவங்களே எடுத்து காட்ட சொல்லுங்க, நாங்க இடிக்கல. 19 கோடி ரூபாய் முதலீடு பெற்று மோசடி செய்த வழக்கில் சுசி இமு ஃபார்ம்ஸ் மேலாண் இயக்குநருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. மோசடி செய்த தொகையான 19 கோடியை அபராதமாக விதித்தது கோயம்புத்தூர் டான்பெட் நீதிமன்றம். திருப்பூர் மாவட்டம் காமநாயக்கன் பாளையம் அரசு பள்ளியில் மனித மலத்தை வீசிச் சென்ற மர்ம நபர்கள். 10ஆம் வகுப்பு அறையின் மேஜை, ஜன்னல், சுவர் உள்ளிட்ட இடங்களில் கழிவு வீசப்பட்டிருந்ததைக் கண்டு மாணவர்கள், ஆசிரியர்கள் அதிர்ச்சி. தாவிக தலைவர் விஜயுடன் ஆதவ் அர்ஜுனா சந்திப்பு. கட்சியின் அரசியல் ஆலோசகராக ஆதவ் அர்ஜுனா செயல்பட உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் ஆலோசனை. காதல் திருமணம் செய்த தம்பியையும் அவரது மனைவியையும் வெட்டிக் கொலை செய்த இளைஞருக்கு மரண தண்டனை. வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கோவை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. திவ்யா கள்ளச்சி என்ற பெயரில் யூடியூபில் ஆபாச வீடியோக்களை வெளியிட்டு வந்த யூடியூபர் திவ்யா கைது. சிறுவர்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி வீடியோ எடுத்து ஆன்லைனில் விற்பனை செய்த புகாரில் நடவடிக்கை. பிரயாக்ராஜ் கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 30 பேர் பலி என கும்பமேளாவுக்கான டிஐஜி வைபவ் கிருஷ்ணா அறிவிப்பு. கூட்ட நெரிசலில் 60 பேர் காயம், உயிரிழந்தவர்களில் 25 பேர் அடையாளம் தெரிய வந்துள்ளதாகவும் காவல்துறை தகவல். பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவையொட்டி அமைக்கப்பட்டது மிதக்கும் பாலம். கூட்ட நெரிசலை குறைத்து புனித நீராடலை எளிதாக்க நடவடிக்கை என தகவல். டெல்லி மக்களின் குடிநீர் ஆதாரமான யமுனை ஆற்றில் ஹரியானா பாஜக அரசு விஷம் கலந்ததாக பேசிய கெஜ்ரிவாலுக்கு பிரதமர் மோடி கடும் கண்டனம். நாட்டின் பிரதமரான தானும் யமுனை நீரை அருந்தும் போது பாஜக மீது அபாண்டமாக பழி சுமத்துவதா என்று தேர்தல் பிரச்சாரத்தில் கேள்வி. யமுனை ஆற்றின் தண்ணீரை பருகிய ஹரியானா முதலமைச்சர் நயாப் சிங் சைனி யமுனை ஆற்றில் விஷம் கலக்கப்பட்டதாக கெஜ்ரிவால் குற்றம் சாட்டிய நிலையில் நீரை பருகினார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லி அணிக்காக ரஞ்சி கிரிக்கெட் போட்டியில் நாளை களம் இறங்குகிறார் விராட் கோலி. சர்வதேச போட்டிகளில் தொடர்ந்து சொதப்பி வருவதால் உள்ளூர் போட்டியில் விளையாட நிர்பந்தம். சிவகார்த்திகேயனின் 25வது படத்திற்கு பராசக்தி என பெயரிடப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. படத்தின் டீசரையும் வெளியிட்டது தயாரிப்பு நிறுவனம். சுரா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு.